ரெட்ரோ ஒரு பக்கம் அட்வான்ஸ் புக்கிங்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இந்த படம் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய வசூலை எடுத்திருக்கு. அதே மாதிரியே கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா அங்கேயுமே நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஓவர்சீஸ்ல எவ்வளவு எடுத்திருக்கு எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம். இது இல்லாம குட் பேட் அக்லி நேத்து 19வது நாள் வசூல் எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, தமிழ்நாட்டுல இந்த படம் எவ்வளவு ஷேரு, எவ்வளவு தமிழ்நாட்டுல லாபம் கிடைச்சிருக்கு, உலகம் முழுக்க இந்த படம் எவ்வளவு தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவாக பார்ப்போம். இது மட்டும் இல்லாம நம்ம ரெட்ரோ படத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் சொல்றோம் அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும் சொல்லி ஆகணும்ல. ஸோ அதுக்கும் ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு. அதுவும் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இன்னும் சில படங்கள் என்னன்னா கேங்கர்ஸ் 5வது நாள் நேத்து கலெக்ஷன் எவ்வளோ, அந்த படத்தோட ஷேர் டீடைல்ஸ் என்ன, அந்த படம் எவ்வளவு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு மட்டும் இல்ல இருக்கிற எல்லா படத்துக்குமே பார்க்க போறோம். தொடரும் நேத்து ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. என்னடா திங்கக்கிழமை கூட இப்படிப்பட்ட ஒரு வசூலான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிருக்குங்க. இந்த படம் இதுவரையும் எவ்வளவு ஷேர் வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ப்ராஃபிட் கிட்ட வந்திருக்கு. அதையும் நம்ம பார்த்துருவோம். அப்புறம் ஹிந்தி திரைப்படங்கள் கேசரி சாப்டர் 2, அப்புறம் ஹாலிவுட்ல சில படங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். அது இல்லாம வானம் படத்தோட வசூலை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 14 இயர்ஸ் ஆஃப் வானம். ஸோ ஒரு சரியான படம். சிம்பு அவர்களோட கெரியர்ல எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி புளு தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோக்கு லைக் அப்படிங்கறத பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். நிறைய பேரு அந்த படத்தை அன்னியன் சொல்லியிருந்தீங்க, அப்புறம் கோப்ரான்னு சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் ஐன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவல் ஆன்சர் ஐ தான். ஐல ஐலா ஐலா அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டோட தீமே, அந்த பாட்டோட கான்செப்டே வித்தியாசமா இருக்கும். என்னன்னா இருக்கிற ஆட் ஷூட் எல்லாம் ஒரு பாட்டா எடுத்து வச்சிருப்பாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த ஃபில்ம் மேக்கிங்கு. அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதுல ஒரு பிளேடுக்கான எரேசர், ஷேவிங் எரேசருக்கான ஒரு ஆட்ல தான் தாடியோட மேலே ஏறி அந்த ஹீரோயினை பார்க்கறதுக்காக வர ஃப்ரேம் தான் வச்சிருந்தோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் முகமது ஆதில், நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், ஹரிஷ் எஸ் அப்படிங்கிறவர், ஜேபி ஜனா, யோகேஸ்வரன், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. சின்னர்ஸ் திரைப்படத்தோட டே 11 இந்தியாவில் 28 லட்சம், இந்தியாவில் டோட்டலா 7 கோடியே 6 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 163.2 மில்லியன் US$, 1390 கோடி கிட்ட இந்த படம் இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. அப்புறம் நேசா 2 4வது நாள் 20 லட்சமும், டோட்டலா இந்த படம் 4 நாள்ல 1 கோடியே 80 லட்சம். அன்டில் டான் அப்படிங்கிற படம் டே 4 இந்தியாவில் 69 லட்சம், டோட்டலா இந்தியாவில் இந்த படம் 4 கோடி 28 லட்சம். ஸோ 19.1 மில்லியன் US$ கலெக்ட் பண்ணியிருக்கு. 162 கோடி கிட்ட வருது இந்தியன் கரன்சிக்கு. ஸோ ஜாட் திரைப்படம் சன்னி டியோல் அவர்களோட ஒரு வசூல் ரீதியா பெரிய வெற்றி திரைப்படமா அமைஞ்ச படம். இந்த படம் இதுவரையும் ஷேர் டீடைல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவில் 83 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி. நேற்று 19வது நாள் டோட்டலா இந்தியாவில் 101 கோடியே 13 லட்சமும், உலகம் முழுக்க 115 கோடியே 86 லட்சம். பட்ஜெட் 100 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 45 கோடிக்கு போயிருக்கு. 59 கோடியே 80 லட்சம் இதுவரையும் ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 15 கோடி கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. 132% இந்த படம் ரெக்கவரி வச்சிருக்கு. ஸோ சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சிருக்கு ஜாட்டு. அப்புறம் கேசரி சாப்டர் 2 இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய அளவுல தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருந்த ஒரு படம். ஆனா இந்த படம் எடுத்தோன்னே ஓப்பனிங் வீக்கெண்ட்ல ஒரு 100 கோடி அப்படி கலெக்ட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டா அப்படி பண்ணல. ஸ்லோ ஸ்டார்ட் தான் வந்தது. அதே மாதிரியே ஒரு ஸ்டெடியா போய்கிட்டு இருக்கு. இதுவரையும் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். டே 11 இந்தியாவில் 3 கோடி, வேர்ல்டு வைடு 3 கோடியே 55 லட்சம். ஸோ 81 கோடியே 19 லட்சம் இந்தியாலையும், 109 கோடியே 23 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 150 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 78 கோடிக்கு போயிருக்கு. 61 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 78% இந்த படம் ரெக்கவர் ஆயிருக்குங்க. இன்னும் ஒரு 30-35 கோடி இந்த படம் வசூல் பண்ணிச்சு உலகம் முழுக்க அப்படின்னா இந்த படம் ஒரு வெற்றி படமாவே அமையுது. அது பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது பண்ணுவோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வசூல் வந்துட்டு இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட் இந்த படத்துக்கு இருக்கு. அப்புறம் கிரவுண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஹிந்தி படம் 4 நாள் கலெக்ஷன், 4வது நாள் 70 லட்சம், வேர்ல்டு வைடு 72 லட்சம்.
இந்தியாவில் வந்து 70 லட்சம். டோட்டலா இந்த படம் வந்து 6,77,00,000 தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 45 கோடி பட்ஜெட், 20 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. இதுவரையும் 3.5 கோடி கிட்ட தான் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. அதாவது 18% தான் இப்போதைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. ஒரு மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு, ஒரு டிசாஸ்டர் கலெக்ஷன் தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் மரணம் மாஸ் திரைப்படத்தோட டே 19 கேரளால 11 லட்சம், வேர்ல்டு வைடு 12 லட்சம், 21 கோடியே 81 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 8 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 5 கோடி, கிட்டத்தட்ட 11 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேரும் வந்திருக்கு. 6 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. இந்த படம் 200% மேல ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சிருக்கு. அதாவது 233% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஆலப்புழா ஜிம்கானா இந்த படத்தோட டே 19 கேரளால 41 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 35 லட்சம். டோட்டலா 40 கோடி கிட்ட கேரளாலையும், வேர்ல்டு வைடு 68 கோடியே 18 லட்சம். ஆந்திரா தெலுங்கானால கூட ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. 12 கோடி பட்ஜெட். இதுக்கு முன்னாடி நம்ம 8.5 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் சொல்லியிருந்தோம். ஆஃப்டர் தெலுங்கு ரிலீஸ்ல 1 கோடி வந்து ரைட்ஸ் போயிருக்கு. 9.5 கோடி இந்த படத்துக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ். 33 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 24 கோடி கிட்ட இந்த படத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு 350% மேல ரெக்கவரி பர்சன்டேஜ் இருக்கு. அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. பெரிய ஹிட்டு. தொடரும் சொல்லவா வேணும், எப்பேற்பட்ட கலெக்ஷன். ஆஹா, ஒரு பக்கம் என்ன டாக் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, எம்புரான் தான் வந்து இதுவரையும் ஹையஸ்ட் கிராசர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த கலெக்ஷனை இந்த படம் பிரேக் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த படம் ஒர்த் அப்படின்னு சொல்றாங்க. டே 4 கேரளால 6 கோடியே 75 லட்சம், தமிழ்நாட்டில் 35 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 32 லட்சம், கர்நாடகால 62 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 20 லட்சம். ஸோ ஓவர்சீஸ்ல 7 கோடியே 65 லட்சமும், உலகம் முழுக்க 15 கோடியே 89 லட்சம். 15 கோடிக்கு மேல நேற்று திங்கட்கிழமை வசூல் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷனுங்க, இது உண்மையிலே பெரிய கலெக்ஷன். அப்புறம் தொடரும் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 28 கோடிக்கு மேல கேரளாலையும், தமிழ்நாட்டில் 1 கோடியே 96 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 1 கோடியே 64 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், கர்நாடகால 2 கோடியே 43 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 13 லட்சம், ஓவர்சீஸ்ல 48 கோடியே 61 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 84 கோடியே 80 லட்சம் இந்த படம் 4 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன். ஸோ இப்போ இந்த 4 நாள்ல இந்த படம் 84 கோடி, மேபி இன்னைக்கு வந்து இந்த படம் 100 கோடி கூட தாண்டலாம். அப்படிப்பட்ட ஒரு வசூல் தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஷேர் டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, 28 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட், தியேட்டர்கள் ரைட்ஸ் 20 கோடி, ஷேரா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்குங்க. அதாவது வெறும் 4 நாள்ல இந்த படம் டபுள் மடங்கு கிட்ட ரெக்கவரி பண்ணிருக்கு. அப்போ பாத்துக்கோங்க எப்படிப்பட்ட ஒரு ஹிட் திரைப்படம் அப்படின்னு, எப்படிப்பட்ட ஒரு பிளாக் பஸ்டர். அப்புறம் தமிழ்ல வந்து 10 ஹவர்ஸ் அப்படிங்கிற படம் டே 11 தமிழ்நாட்டில் 3 லட்சம், வேர்ல்டு வைடு 4 லட்சம், 1 கோடியே 96 லட்சம் இது வரையும் டோட்டலா கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படம் 11 நாள்ல பட்ஜெட் 5.5 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 2 கோடிக்கு போயிருக்கு. இது வரையும் 1 கோடி கிட்ட தான் ஷேர் வந்திருக்கு. 50% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ வசூல் ரீதியா ஒரு தோல்வி படமா தான் அமைது 10 ஹவர்ஸ். அப்புறம் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டே 19 தமிழ்நாட்டில் 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 22 லட்சம், ஓவர்சீஸ்ல 55 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 62 லட்சம். ஸோ டோட்டலா தமிழ்நாட்டில் 152 கோடியே 17 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 29 கோடியே 84 லட்சம், ஓவர்சீஸ்ல 68 கோடியே 59 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் 250 கோடியே 60 லட்சம், 250 கோடியை கடந்திருக்கு. பட்ஜெட் வந்து 240 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 114 கோடிக்கு போயிருக்கு. 128 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 கோடி கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. 112% இந்த படம் ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 75 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடிக்கு மேல இந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இது ஹிட்டு. வேர்ல்டு வைடு இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. இன்னும் நாள் இருக்கு, எத்தனை நாள் இந்த படம் ஓடுது, எவ்வளவு ஷேர் வரப்போகுது, ஃபைனல் ஷேர் எவ்வளவு ஃபைனல் கலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் சச்சின் ரீரிலீஸ் டே 11 தமிழ்நாட்டில் 22 லட்சம், வேர்ல்டு வைடு 26 லட்சம், 8 கோடியே 80 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 10 கோடியே 71 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. அடுத்ததா சுமோ திரைப்படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 9 லட்சம், 58 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 65 லட்சம், 10 கோடி பட்ஜெட், 5 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ், இதுவரையும் 35 லட்சம் தான் ஷேரே கிடைச்சிருக்கு. அதாவது 7% தான் இந்த படம் இப்போதைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. ஒரு மரண தோல்வி படமா அமையுது சுமோ திரைப்படம். அப்புறம் கேங்கர்ஸ் டே 5 தமிழ்நாட்டில் 1 கோடியே 5 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 35 லட்சம், தமிழ்நாட்டில் டோட்டலா 9 கோடியே 21 லட்சமும், வேர்ல்டு வைடு 11 கோடியே 39 லட்சம், பட்ஜெட் 15 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 9 கோடிக்கு போயிருக்கு. 6 கோடிக்கு மேல ஷேரும் வந்திருக்கு. இப்போதைக்கு 70% இந்த படம் வந்து ரெக்கவர் வச்சிருக்கு.
ஸோ கண்டிப்பா இன்னும் இந்த படம் வந்து உலகம் முழுக்க ஒரு 5 கோடி வசூல் பண்ணுச்சு அப்படின்னா இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையும். அது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ல போடுங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த படம் வந்து வசூல் பண்ண போகுது இனிமே வரப்போற நாட்கள்ல அப்படின்னு. அப்புறம் ஒரு பக்கம் ரெட்ரோ வரதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நிறைய பேர் இந்த படத்தை பத்தி ரொம்ப பாசிட்டிவா பேசுறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்கு. ரிலீஸ்க்கு முன்னாடியே நிறைய பேர் முன்னாடியே படம் பார்த்தவங்க, பத்திரிகையாளர்கள், தியேட்டர் ஓனர்ஸ்லாம் இந்த படத்தை பத்தி பயங்கர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் 38 லட்சம் அட்வான்ஸ் புக்கிங் ஆயிருக்கு. உலகம் முழுக்க 41 லட்சம். தமிழ்நாட்டில் இது ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஓப்பனிங் ஒரு நல்ல ஓப்பனிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ரெட்ரோ படத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஒரு நல்ல நம்பர். ஸோ டைமையும் சொல்லிடுறேன், கரெக்டா 5 மணி இப்போ நான் சொல்றேன். இந்த டைம்ல தமிழ்நாட்டில் 5,93 லட்சம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. கர்நாடகாவில் 76 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 64 லட்சம், கேரளால 78 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6 லட்சம், ஓவர்சீஸ்ல 1,58 லட்சம், உலகம் முழுக்க 9,75 லட்சம். ஸோ நல்ல அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு. தமிழ்நாட்டிலயா இருக்கட்டும், கேரளால ஆக்சுவலா எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா எல்லா இடத்துலையுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரியே இந்த படம் ஓவர்சீஸ்லயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரும். இன்னுமே ஃபுல் ஃபிளேஜா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. எனக்கு அது இன்னுமே புரியல, ஏன் தான் இந்த தமிழ் படத்துக்கு மட்டும் அது நடக்குது அப்படின்னு. ஸோ பார்ப்போம். இருந்தாலும் இந்த படம் ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங் இப்போதைக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் இப்போ நான் சொன்ன இந்த அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் டே 1க்காக மட்டும்தான். இந்த படம் ஓப்பனிங் வீக்கெண்ட்ல 4 நாளுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே 9 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி வச்சிருக்குங்க. பெரிய விஷயம். அப்புறம் இந்த ரெட்ரோ படத்தோட டே 1 கலெக்ஷன், ஓப்பனிங் டே கலெக்ஷன் தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போட்டுருங்க. நானும் அந்த ரிலீஸ் அன்னைக்கு அந்த ப்ரெடிக்ஷனை போடுறேன். பார்ப்போம் யாருக்கு மேட்ச் ஆகுதுன்னு. அடுத்ததான் வானம் படத்தோட வசூலை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வானம் 2011ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி 14 வருஷத்தை கடந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இந்த படம் 17 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 29 கோடியே 50 லட்சம். பட்ஜெட் 16 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் கிட்டத்தட்ட 14 கோடி கிட்ட போயிருக்கு. 16 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். இந்த படம் உங்க எத்தனை பேரோட ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.